நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம 2025 ஆண்டு முழுவதும் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்ற பொது பலன்களை பார்ப்போம். இப்போ 3 கிரகங்கள் பயிற்சியாக இருக்குது. அதாவது சனி பகவான் வந்து மார்ச் 29 சனி பயிற்சி இருக்குது. குரு பயிற்சி மே 14 2025 மே 14 குரு பயிற்சி இருக்குது. அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி மே 30 ராகு கேது பயிற்சி. இந்த வருட கிரகங்கள், இந்த 3 கிரகங்களும் அதாவது சனி வந்து 2.25 வருஷத்துக்கு ஒரு தடவை நகர்வார். அதாவது ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெயர்வார். அதே மாதிரி குரு 1.25 வருஷம் இடம் மாறுவார். அதே மாதிரி ராகு கேளுக்கெல்லாம் அதே மாதிரி தான் 1.25 வருஷம் எடுத்துப்பாங்க. இதுக்கு உண்டான பொது பலன்களை வந்து நம்ம பார்ப்போம். துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணுங்கள். ரிஷப ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ரிஷப ராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வரப்போகிறாரு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல மே 14ஆம் தேதி வருவார். 2ஆம் இடம் வந்து தனவரவு, அதாவது வாக்குஸ்தானம், வார்த்தைகள், அதாவது வக்கீல் தொழில், அதாவது வாய் வழி, அதாவது டீச்சரு, வக்கீல், அந்த மாதிரி பேசி பழைக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி 2ஆம் இடத்துல இருக்கிறது தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் சொல்லுவோம். குடும்பத்தில் ஒற்றுமைகள் நல்லா இருக்கும், பண வரவு எல்லாமே நல்லா இருக்கும். உங்களோட வாக்கு, அதாவது உங்கள் வாயிலேருந்து வர வார்த்தைகளே வந்து அற்புதமான ஒரு நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுப்பாரு குரு பகவான். மே 14ஆம் தேதியிலேருந்து குரு பயிற்சியிலேருந்து உங்கள் வாக்குஸ்தானம், உங்கள் தனஸ்தானம் வந்து ரொம்ப பலமாக இருக்கிறதுனால பண வரவு நல்லாயிருக்கும். வாக்கு, யாருக்காவது வாக்கு உறுதி கொடுத்தீங்கன்னா அதை கண்டிப்பாக நிறைவேற்ற தன்மைகள் வந்து உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களோட ராசியை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால உங்களோட தன்னம்பிக்கைகள் கொஞ்சம் மட்டுப்படும் தான். அதை வந்து அந்த குரு 2ஆம் இடத்த குரு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிடுவார். அதே மாதிரி 3ஆம் இடத்துல செவ்வாய், தைரிய வீரியம் வெற்றி விஜயஸ்தானம்னு சொல்லுவோம். அதில் செவ்வாய் இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது தான். இருந்தாலும் நீச்ச நிலையில் இருக்கிறார் கடகத்தில். 3ஆம் இடம் வந்து உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம். அதனால் அதாவது செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறது காரகன் வந்து 3ஆம் இடம். ஏன்னா தைரியத்துக்கு காரகனே செவ்வாய் தான். அதனால் வந்து நீங்கள் உங்கள் தன்னம்பிக்கை, சனி வந்து 3ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்தாலும் 3ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வந்து அதை நிவர்த்தி பண்ணுவார். அதனால் தைரியமாக வந்து, அதாவது கொஞ்சம் தயங்கி செயல்படுவீங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு சூரியனோட வீட்டில். கேது வந்து சூரியன் மாதிரியே தான் செயல்படுவார். 4ஆம் இடத்துல வந்து கேது இருக்கிறது நல்லது தான். அதாவது சூரியன், அதாவது பாவராகி கேந்திரத்தில் இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது தான். தாய், வீடு, வாகனம் எல்லாமே வந்து பலன் தரக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான காலகட்டங்களாக உங்களுக்கு அமையும். அதே மாதிரி தாய் வழி உறவுகள், தாய் மாமங்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் அதெல்லாம் வந்து நல்லாவே இருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி 5ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை. சனி 29 மார்ச் சனி பயிற்சி வருது. சனி பயிற்சிக்கு பிற்பாடு குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இப்போ பெரியவங்களாக இருந்தாங்கன்னா தந்தைக்கும் மகனுக்கும், அதாவது குழந்தைகளால் கொஞ்சம் சிறு சிறு மன கஷ்டங்கள்லாம் இருக்க தான் செய்யும். அதை வந்து பாதுகாப்பாக கையாளுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் ரிஷபராசி 6ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்குது, செவ்வாயோட பார்வையும் இருக்குது. 6ஆம் இடம் வந்து கடன், நோய் எதிரி ஸ்தானம்னு சொல்லுவோம். கடன் வந்து சுப கடன். இப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாண செலவுக்காக பணம் கேட்டுருந்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள் தான். அதாவது வீடு கட்டணும், வாகனம் வாங்கணும், சுப கடன்கள். ஏன்னா கடன்னா அசுப கடன் இருக்குல்ல, அதனால் அசுப கடன்னா எதுவும் இல்லை, சுப கடன்கள். குரு பார்வையினால் சுப கடன்கள் வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த 6ஆம் இடத்து பலன்களை உங்களுக்கு நல்ல விதமாகவே தான் குரு வந்து 5ஆம் பார்வையாக செஞ்சு கொடுப்பாரு.
அதே மாதிரி உங்களோட 7ஆம் இடத்துக்கு வந்து இயல்பாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமைகள் நல்லா இருக்கும். ஏற்கனவே பிரச்சனை, போன வருஷம் வரைக்கும் பிரச்சனை அப்படின்னா இந்த வருஷம் வந்து குரு பயிற்சிக்கு அப்புறம் அதெல்லாம் மாறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களாக உங்களுக்கு அமையும். அதே மாதிரி நண்பர்கள் மூலியமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சூழ்நிலைகளாக உங்களுக்கு அமைகிறதுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்குது. அதே மாதிரி உங்களோட 8ஆம் இடத்துக்கு குருவோட 2ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. சனி தனது 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. 8ஆம் இடம் தான் தடை தாமதம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ போன வருஷம் வரைக்கும் வரன் தேடிக்கிட்டு இருந்தீங்க, அமையலை, அதெல்லாம் வந்து மே 14 குரு பேச்சுக்கு அப்புறம் அந்த தடை தாமதங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களாக இருக்கும். திருமண தடைகள் நீங்கும். வீடு வாகனம் வாங்கணும்னா வீடு வாகன யோகம்லாம் உண்டாகும். 9ஆம் இடத்துக்கு செவ்வாயோட பார்வை இருக்கிறதுனால தந்தையோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தந்தைக்கும் மகனுக்கும் கொஞ்சம் உறவுகள் வந்து கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகளை இருக்கும். பார்த்து விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு. சனி வீட்டில் ராகு இருக்கிறது குற்றம்தான். இருந்தாலும் குருவோட பார்வையை வாங்கின ராகு அந்தளவுக்கு கெடுக்க மாட்டார். அதனால தொழில்கள்லாம் நல்லாவே போகும். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இன்னும் 11ஆம் இடத்துல சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. குருவோட வீடாக இருக்கிறதுனால சனி பகவான் வந்து அந்தளவுக்கு வந்து கொடுமைகளை பண்ணிட மாட்டார். 11ஆம் இடம் தான் மூத்த சகோதரம், இளைய மனைவி, லாபஸ்தானம்னு சொல்லுவோம். மூத்த சகோதரனால கொஞ்சம் மனக்கசப்பு இருக்கும். அதே மாதிரி லாபங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள், அதாவது 100 ரூபா எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஒரு 70 ரூபா வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்புகளை சனி செஞ்சு கொடுப்பாரு. குருவோட வீடாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு பாதிப்புகளை, கொடுமைகளை பண்ண மாட்டார். அதே மாதிரி 12ஆம் இடம் வந்து இயல்பாக இருக்குது. இயல்பாக இருக்கிறதுனால வெளிநாடு யோகம், ஓடிக்கொண்டே இருக்கும் தொழில்கள், இல்லை வெளிநாடு, அதாவது வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி அதை சார்ந்த தொழில்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விதமாக இந்த ஆண்டு அமையும். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். 30% அதான் கோச்சாரம் வச்சு 30% வந்து கரெக்டாக சொல்லிடலாம். மேற்கொண்டு ஜனன ஜாதகத்தை வச்சு தான் 70% வந்து நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். கீழே நம்ம நம்பர் இருக்கும். துல்லியமான பலன்கள் வந்து வாங்கிக்கோங்க. நன்றி.